வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, நீங்கள் வேலை இருந்தால் முடிச்சுட்டு மெதுவாக வாங்க, நான் நிலாவை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன நிலான்னு மனோகர் கேட்க நிலாவும் கிளம்ப தயாராகிடுறாங்க. ஐயையோ, விட்டா அவ்வளவுதான், இனி நிலா நமக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு சோழன் பதறிக்கிட்டு நிற்க, டேய் உங்கள் ஓனர்கிட்ட பேசுடா அப்படின்னு சேரன் சொல்ல, பாண்டியன் அதையே சொல்ல, இதுதான் சாக்கு, நான் பேசிட்டு வர்றேன்னு போனை தூக்கிட்டு வெளியே ஓடி வர்றாரு சோழன். இவன் என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே, கடவுளே என்ன பண்றது இப்போன்னு புலம்பிக்கிட்டு நிக்கிறாரு. வெளியே வந்து கொஞ்ச நேரம் தனியா நின்று புலம்பி முடிச்சுட்டு உள்ளர வர, என்னடா சொல்லிட்டியான்னு கேக்குறாரு சேரன். சொல்லிட்டேன்னு, ஓனர் முதல்ல முடியாதுன்னு தான் சொன்னாரு, அப்புறம் நான் எடுத்து சொல்லி லீவு வாங்கிட்டேன் அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் நான் எத்தனுக்கு எத்தேன்டா அப்படின்னு மனோகர் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலா இப்போ சந்தோஷமா தலையாட்ட, நானும் வர்றேங்க, எல்லாரும் சேர்ந்தே போலான்னு மனோகரை பார்த்து சொல்றாரு சோழன். எதையும் காட்டிக்காம சரி அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிடா நீ போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வையே அப்படின்னு சேரன் ஆசையா சொல்ல, அப்படியே மாமனாரை பார்த்துக்கிட்டே போறாரு சோழன். மாப்பிள்ள ஏன் அப்படியே உம்முன்னு போறீங்க, சிரிச்சுட்டே போங்க, சந்தோஷமா போய் பேக் எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு மனோகர் சொல்ல, நிலா சிரிச்சுட்டே பார்க்க, இந்த ஆளை அப்படின்னு மனசுக்குள்ள கருவிக்கிட்டே உள்ளர போறாரு சோழன். நிலா நீ எல்லாம் எடுத்துக்கிட்ட இல்லப்பா அப்படின்னு சேரன் கேட்க, எடுத்துக்கிட்டேன்னேங்கிறாங்க நிலா. ரூம்குள்ள வர்ற சோழன் வேற வழி இல்லாம பெட்டி எடுத்து வச்சு துணிங்களை அள்ளி உள்ளர போட்டுட்டு இருக்க, டேய் ஒரு நிமிஷம் இருடா வர்றேன் அப்படின்னு பல்லவன் கிட்ட சொல்லிட்டு பாண்டியனும் சேரன் கிட்ட வந்து நிக்கிறாரு. ஏண்டா நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கும் கொஞ்சம் டென்ஷனா தாண்டா இருக்கு, எதுக்கும் பார்த்து பத்திரமா இரு, ஏதாவது நான் ஃபோன் பண்ணு என்ன அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அரை மனசா அப்படின்னு தலையாட்டுறாரு சோழன். பேக் ரெடியாக இரு, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் வெளியே எடுத்துட்டு வர, சோழனும் வெளியே வர்றாரு. என்ன மாப்பிள்ள கிளம்பலாமான்னு உற்சாகமா மனோகர் கேட்க, அப்படின்னு சோழன் தலையாட்ட, அண்ணே போயிட்டு வரேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரிப்பா பத்திரமா பார்த்து போயிட்டு வாங்குறாரு சேரன். போயிட்டு ஃபோன் பண்ண, என்ன நேரத்துக்கு சாப்பிடுப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, சரிண்ணே அப்படின்னு போலாமான்னு சோழன் கிட்ட திரும்புறாங்க நிலா. வரேண்ணே அப்படின்னு சோழனும் சொல்லிட்டு இருக்க, வரேன் பல்லவா அப்படின்ற நிலா. என்னாச்சு பல்லவா, ஏன் அழுவுறேன்னு கேக்குறாங்க. இல்ல நீங்க இல்லாம வீடே ஒரு மாதிரியா இருக்கும், போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருவீங்கல்லன்னு பல்லவன் கேட்க, ஏண்டா இப்படி கேக்குற, சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு நிலா சொல்ல, பல்லவன் சரின்னு தலையாட்டுறாரு. சேரனும் ரொம்பவே வருத்தமா நின்னுட்டு இருக்க, தம்பி ஒரு வாரம் தானே, சீக்கிரம் வந்துருவா அப்படின்னு மனோகரும் சொல்ல, பல்லவன் சரின்னு தலையாட்டுறாரு. போலாம்ப்பா அப்படின்னு மனோகர் சொல்ல, நிலா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிலாவோட பேக்கை கையில வாங்கிக்கிறாரு பல்லவன். நிலாவோட அப்பா வெளியே வர, நிலா, சோழன், பல்லவன், பாண்டியன், சேரன் அத்தனை பேரும் வர்றாங்க. சதீஷ் பேக்கை வாங்கிக்கன்னு சொல்ல டிரைவர் ஓடி வந்து கொடுங்கன்னு பேக்கை வாங்குறாரு. அப்போ என்னமத்த ராஜா பன்னி வேட்டைக்கு போனாரான்னு பழமொழி சொல்லுவாங்களே, அது போல ஜாலியா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு, இது ஒரு பொன் மாலை பொழுது வான மகள் அப்படின்னு பாடிக்கிட்டே வந்து சைக்கிளை நிறுத்திட்டு, என்ன பொண்ணை கூட்டிட்டு கிளம்பிட்டீங்க போல இருக்கு அப்படின்னு நடேசன் கேட்க, ஆமாங்க கிளம்புறோங்கிறாரு மனோகர். அப்படின்னு சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திட்டு அவர் திரும்ப, போயிட்டு வர அங்கிள்ங்கிறாங்க நிலா. பார்த்து பத்திரமா அப்படின்னு அவர் ஒரு மாதிரியான குரல்ல சொல்ல, எல்லாரும் திடுக்குன்னு பாக்குறாங்க. ஆனா அப்பவும் முகத்தை அதே மாதிரி வச்சிட்டு இருக்காரு மனோகர். இதுல சுட சுட வடை இருக்கு, போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு நடேசன் சொல்ல, எதுக்கு இதெல்லாம்ங்கிறாங்க நிலா. ஏமா எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டேன், பசிக்காதா, இந்தா புடி, உங்க அப்பாவுக்கும் 2 வடையை கொடு அப்படின்னு அவர் ஒரு கவரை நீட்ட, தேங்க்யூ அங்கிள்னு வாங்கிக்கிறாங்க நிலா. எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா நின்றுட்டு இருக்கப்ப பல்லவன் அழுதுட்டு இருக்காரு. என்னடா இது, வழி அனுப்புறப்ப இப்படியே அழுதுட்டு இருப்பேன்னு தம்பி கண்ணை தொடச்சு விடுறாரு சேரன். பல்லவனும் கண்ணை தொடச்சிட்டு இருக்கதை பார்த்து திரும்பி பாக்குற நிலா, அழாத பல்லவா வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, பல்லவன் சரின்னு தலையாடுறாரு. பொறுமை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்க மனோகர், வாமா போலாம் அப்படிங்கிறவரு, மாப்பிள்ள நீங்க வந்து ஏறுங்கிறாரு. பலியாடு மாதிரி பயந்துகிட்டே ஒவ்வொரு ஏட்டா எடுத்து வைக்கிறாரு சோழன். ஏறுங்க அப்படின்னு சோழனுக்கு மனோகரை கதவை திறந்தே விடுறாரு. சோழனும் நிலாவும் பேக் சீட்ல உட்கார, அந்த கதவை சாத்திட்டு ஃப்ரண்ட் சீட்ல போய் உட்கார்றாரு மனோகர். அவங்க பை சொல்ல இவங்களும் அவங்களுக்கு பை சொல்லிட்டு இருக்காங்க. சேரன் வருத்தமா இருந்தாலும் முகத்துல கொஞ்சம் சந்தோஷத்தை காட்டி பை சொல்லிட்டு இருக்க, பல்லவன் கண்கள்ல கண்ணீரோட நிக்க, என்ன நடக்க போகுதோன்ற கலக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு பாண்டியன். கார் ரோட்ல போக ஆரம்பிக்க நிலா சந்தோஷமா உட்கார்ந்துருக்க, சோழன் பயமும் கலக்கமுமா நிலாவை பாக்குறவரு அப்படியே ஃப்ரண்ட்ல பார்க்க கண்ணாடியில மனோகர் அவரை முறைச்சுக்கிட்டே இருக்காரு.
சோழன் மெதுவா பார்வையை திருப்பிக்க அவரும் பார்வையை கீழே இறக்கிட்டு ஒரு ரகசியமா சிரிச்சுக்கிறாரு. சோழன் நிலாவை பார்க்க நிலா லைட்டா சிரிக்க சோழனும் வேறு வழி இல்லாம ஒரு சமாளிப்பு சிரிப்பு சிரிக்கிறாரு. திரும்புற நிலா, அப்பா எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதை என்னால நம்பவே முடியலப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க. இருமா அப்படின்னு மனோகர் சொல்ல சரிப்பாங்கிறாங்க நிலா. சோழன் பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. தம்பி அப்படியே வண்டியை கொஞ்ச தூரத்துல ஓரமா லெஃப்ட்ல நிறுத்துங்க அப்படின்னு மனோகர் சொல்ல நிலா சோழனை பார்க்க சோழனும் பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் இறங்குப்பா அப்படின்னு சொல்ல வண்டி நின்னதுக்கு அப்புறம் டிரைவரும் இறங்குறாரு. எங்கப்பா அப்படின்னு நிலா கேட்க இருமா வந்துடுறேன் அப்படின்னு சீட் பெல்ட்டை கழட்டிக்கிட்டு ஏன்பா வண்டி ஓடிட்டு இருக்குல்ல, ஏசி ஓடிட்டு இருக்குல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரும் இறங்குறாரு. எங்கெங்க போறாங்க அப்படின்னு சோழன் கேட்க தெரியல, கடைக்கு போய் ஏதாவது வாங்குவாங்களா இருக்கும் அப்படின்னு நிலா சொல்ல அப்படின்னு தலையாட்டிக்கிட்டு சோழனும் ரோட்டையே பாக்குறாரு. கொஞ்ச தூரம் முன்னாடி போனவன டிரைவரோட தோல்ல கைய வச்சு மனோகர் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு அந்த பாலத்தை தாண்டி ஏதோ ஒரு இடத்த கைய காமிச்சிட்டு இருக்காரு. சோழன் தவிப்பா உட்கார்ந்துருக்க எங்க அப்பா எனக்காக வந்திருக்காருன்றதை என்னால நம்பவே முடியல. ஏலகிரியில கூட எவ்வளவு கோவமா பேசினாருங்க, அவரு கண்டிப்பா மாற மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா பாருங்க இவ்வளவு சீக்கிரமா என்ன தேடி வந்திருக்காரு, நம்மள வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு என்னால நம்பவே முடியலங்க. அப்படி என்ன பேசுனீங்க அவர்கிட்ட அப்படின்னு நிலா கேட்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முழிக்கிற சோழன், நான் தானே அது வந்துங்க அப்படின்னு அவர் தடுமாறிட்டு இருக்க எங்க அப்பா சொன்னாரு, நீங்க பேசுனதுனாலதான் அவர் மனசு மாறிட்டாராமே, அப்படி என்னதான் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க நிலா. ஆன்னு யோசிக்கிற சோழன் உண்மையை சொன்னேங்கிறாரு. என்ன உண்மைன்னு நிலா கேட்க இல்லங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அவரை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு எடுத்து சொன்னேன். அதை கேட்டுட்டு தான் அவர் மனசு மாறிட்டார் போல இருக்கு அப்படின்னு சோழன் சொல்ல, இருந்தாலும் என்னால நம்பவே முடியலங்க, நீங்க பேசுறதுல கில்லாடின்னு எனக்கு தெரியும், பேசி பேசியே யாரையும் கரைச்சிடுவீங்க, ஆனா எங்க அப்பாவையே பேசி கரைச்சிட்டீங்க பாருங்க, பெரிய விஷயங்கன்னு சந்தோஷமா சிரிக்கிறாங்க நிலா. சோழனுக்கு சொல்லவும் முடியல விழுங்கவும் முடியல, சமாளிச்சு ஈன்னு சிரிச்சிட்டு இருக்க. நீங்க அவர்கிட்ட மட்டும் நேத்து பேசலன்னா எங்க அப்பா தேடி வந்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல இல்லங்கிறாரு சோழன். என்ன இல்லையா அப்படின்னு நிலா கேட்க கரெக்டா சொன்னீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சோழன் சொல்ல நிலாவோட முகம் தெரியுது. ஓ அப்படிங்கிறாங்க. நான் மட்டும் நேத்து அவர்கிட்ட அப்படிலாம் பேசலன்னா இன்னைக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்திருக்காது, அதுதான் கரெக்ட்னு சொன்னேன் அப்படின்னு முதல் நாள் தான் பேசுனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்றாரு சோழன். ஆனா அது அவரால் நேரடியா சொல்ல முடியாம இன்டைரக்டா சிரிச்சுக்கிட்டே சொல்ல நிலாவும் அப்படின்னு சந்தோஷமா தலையாட்டுறாங்க. நிலா அவங்க நினைவுகள்ல சந்தோஷமா இருக்க. ஐயோ ஓவரா தான் பேசிட்டோம் போலயே, இப்ப மனுஷன் எங்க கூட்டிட்டு போறாரு, என்ன பிளான் பண்றாரு ஒண்ணுமே புரியலையே, இவ வேற எதுவும் தெரியாம சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளே அப்படின்னு சோழன் திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு தொண்டையில மீன் மூல் சிக்கின மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி இருக்கு அவரோட முகத்தை பார்த்து. என்னாச்சுன்னு கேக்குறாங்க நிலா. உடனே சமாளிச்சுக்கிட்டு ஒன்னும் இல்லையே, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. டிரைவர் கிட்ட மனோகர் ஏதோ பேசி முடிச்சிருக்க. சரிங்க சார் நான் வர்றேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து போயிட மனோகர் கார்கிட்ட வர்றாரு. தம்பி கொஞ்சம் இறங்குங்க அப்படின்னு கதவை திறந்துட்டு சோழன் கிட்ட சொல்ல நிலாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துட்டு நானா அப்படின்னு கேக்குறாரு சோழன். ஆமா நீங்க தான் அப்படின்னு மனோகர் சொல்ல வழியில என்ன அப்படியே இறக்கி விட்டுட்டு போக போறாரோ அப்படின்னு ரொம்பவே பயத்தோட நிலாவை சோழன் பார்த்துட்டு இருக்க. போய் வண்டியை எடுங்கிறாரு மனோகர். சோழன் எதுவுமே பண்ண முடியாம சரிங்கன்னு தலையாட்டிட்டு இறங்குறாரு. அவர் இறங்கி அப்படியே நின்னுட்டு இருக்க. போப்பா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு மகக்கிட்ட வந்து உட்கார்றாரு மனோகர். நிலாவுக்கு ஒன்னும் புரியல. குழப்பமா அவங்க அப்பாவை பார்த்து ஏன்பா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதான் டிரைவர் இருந்தாருல்ல, ஏன் சோழனை வண்டி ஓட்ட சொல்றீங்கன்னு நிலா கேக்குறாங்க. இல்லம்மா நீ பாட்டுக்கு நம்ம வீட்டு விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட, டிரைவர் வேற இருந்தாரு, நம்ம ஃபேமிலி விஷயம் பேசும்போது டிரைவர் எதுக்குன்னு தான் அவரை நான் பஸ்ல வர சொல்லிட்டேன் அப்படின்னு மனோகர் சொல்ல நிலாவுக்கு கொஞ்சம் தெளிவாயிடுது.
ஓகே ஓகேப்பான்னு சொல்ல, இப்ப நாம என்ன வேணும்னாலும் பேசலாம்ல, யார் இருக்கா யார் இல்லைன்னு யோசிக்கவே தேவையில்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃப்ரண்ட்ல இருக்க கண்ணாடியை பார்த்துட்டு, தம்பியை நல்லா வண்டி ஓட்டுவாரே, அதான் ஹைவேல உன்னைய கூட்டிட்டு பறந்ததே நாங்க தான் பார்த்தோமே, அவரே ஓட்டட்டும்னு சிரிச்சுக்கிட்டே சர்காஸ்டிக்கா சொல்றாரு மனோகர். நிலாவுக்கு அந்த பேச்செல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு அப்பாவை பார்த்து சரின்னு தலையாட்டுறாங்க. சோழன் வண்டி ஓட்டிக்கிட்டே அப்படியே ரிவர்வியூ மிரர் வழியா அவரை பார்க்க, அவரும் சோழன் தான் முறைச்சுக்கிட்டு இருக்காரு. காருக்குள்ள சுச்சுவேஷனே ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்க நிலா கொஞ்சம் சங்கடமா அவங்க அப்பாவை பார்க்க அவரு சிரிக்கிறாரு. சோழன் அப்பப்ப ரிவர்வியூ மிரர்ல நிலாவை பார்த்துக்கிட்டு வண்டி ஓட்டுறாரு. அதுக்கப்புறம் வண்டியில அமைதியா இருக்க அப்பாவை பார்த்து தயங்குறதும் திரும்புறதுமா நிலா இருக்காங்க. அவரு கைய அவரோட லெஃப்ட் முழங்கால வச்சிட்டு இருக்க நிலா அவங்க அப்பா கைய பிடிக்கலான்னு போறாங்க, மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. அவரு வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிலா மறுபடியும் அவரோட கைய பிடிக்க அவரு திரும்ப நிலா அப்பான்னு அவரோட கையை பிடிக்கிறாங்க. என்னடா என்ன அப்படின்னு மகளோட கையை தட்டி கொடுக்கறாரு. அப்பா அப்பா நான் உங்க தோல்ல சாஞ்சிக்கவான்னு நிலா கேட்க, என்னடா கேள்வி இது, வா வான்னு சொல்லிக்கிட்டு மகளோட பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்படியே அவரோட தோல்ல சாஞ்சி அவரோட ரைட் ஹேண்டால பிடிச்சிக்கிறாங்க நிலா. அவரும் தோல்ல சாய்ச்சி கொடுத்து தலையை தடவி கொடுத்து முதுகுல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. சோழன் ரிவர்வியூ மிரர் வழியா பார்க்க, இப்ப தெரிஞ்சுக்கூட என் பொண்ணுக்கு யார் முக்கியன்றத அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு மனோகர். இது எதுவும் தெரியாத நிலா அப்பாவியா அவங்க அப்பா தோல்ல சாஞ்சிட்டு சந்தோஷமா அழுகையுமா கண்ணை மூடி மூடி திறந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணாடி வழியாவே அவங்க பகைமை வளர்ந்துகிட்டு இருக்கு. பாண்டியன் ஒர்க் ஷாப்ல ஒரு வண்டிக்கு பாலிஷ் போட்டுக்கிட்டே திரும்பி திரும்பி ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்ணனும் மொபைல பார்த்துட்டு இருக்கவர் அப்பப்ப தலையை தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருக்காரு. என்ன பாண்டியண்ணே வேலையை பார்க்காம ரோட்டையை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்ணன் கேட்க, ஸ்பேனரால தலையை சொரிஞ்சுக்கிட்டு, இல்லடா இந்த வானதி நேத்தே வர்றேன்னு சொன்னா இன்னும் வரவே இல்லை பாருடாங்கிறாரு. வண்டி காலையில தானே ரெடி ஆகும்னு சொன்னானு, சரி காலையில வாங்கிக்கலான்னு அது நினைச்சிருக்கோம் அப்படின்னு கண்ணன் சொல்ல, டேய் நான் அப்படியாடா சொன்னேன், சாயங்காலம் ரெடியானாலும் ஆயிடும் வான்னு தானே சொன்னேன், ஆனா வரல பாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்றாரு பாண்டியன். அவரு மறுபடியும் குனிஞ்சு வண்டிக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்க, அண்ணே எந்த நேரத்துல கேட்டியோ அதோ அங்க வருது பாரு அப்படின்னு கண்ணன் சொல்ல, பாண்டியன் ரொம்ப ஆர்வமா திரும்புறாரு. வானதி ஜாலியா அசால்ட்டா நடந்து வந்து வண்டி ரெடியான்னு கேக்குறாங்க. நேத்து சாயங்காலமே வர்றேன்னு சொன்னேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, வேலை இருந்துச்சு அப்படின்னு வானதி சொல்ல, அப்படி என்ன பெரிய வேலைங்கிறாரு பாண்டியன். 1000 வேலை இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு வானதி வெடுக்குன்னு சொல்ல, இங்க எத்தனை வண்டியை நிறுத்த முடியும், நீ வண்டியை எடுத்தா தானே நான் அடுத்த வண்டியை நிறுத்தி வேலை பார்க்க முடியும், வேலையை முடிச்சிட்டு கூட வந்து எடுத்துட்டு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்கும் போது மெக்கானிக் ஷெட்ல வண்டி நிக்குது, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பட்டாசு கொளுத்தி போடுறாங்க வானதி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்களா அப்படின்னு பாண்டியன் கொஞ்சம் கிண்டலை சேர்த்து கேட்க, ஆமா ஏற்கனவே நான் தான் சொன்னேன்ல என்ன பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு, இப்ப அடுத்து நிச்சயத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டு போறாங்க அப்படின்னு வானதி சொல்ல, இதுவரையில நம்ம பார்க்காத அளவுக்கு சிரிக்கிறாரு பாண்டியன். சிரிச்சுக்கிட்டே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நேத்து உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு அவரு கேட்க, ஆமாங்கிறாங்க வானதி. டேய் கண்ணா கேட்டியாடா, நிச்சய தேதி குறிக்க வந்தாங்களாம் அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, கண்ணன் மெதுவா எழுந்து நிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறேன்னு வானதி கேட்க, பாண்டியன் சிரிப்பை நிறுத்த முடியாம தலையாட்டிட்டு இருக்க, என்ன எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா அப்படின்னு வானதி கேட்க, போதும் போதும் அலக்காத, என்ன கடுப்பேத்த தானே அப்படி சொன்ன, எனக்கு எல்லாம் தெரியும்னு பாண்டியன் சொல்ல, வானதி செம்ம வெறியோட கண்ணனை பார்க்க, ஐயோ நான் இல்ல அப்படின்னு தப்பிச்சு ஓடுறாரு அவரு. ஏய் ஏய் அப்படின்னு வானதி கோவமா கத்திட்டு இருக்க, பாண்டியன் சிரிச்சிட்டு இருக்காரு. ஷோ மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு வானதி அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருக்க, எதுக்கு இப்படி எல்லாம் பொய் சொல்றேன்னு கேக்குறாரு பாண்டியன். பின்ன நான் சொல்லும் போது ஷாக் ஆனல்ல, கண்ணன் ப்ரோ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டென்ஷன் ஆனல்ல அப்படின்னு வானதி கேட்க, ஆமாங்கிறாரு பாண்டியன். அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு வானதி சொல்ல, அப்படின்னு பாண்டியன் தலையாட்டிட்டு இருக்க, ஆனா நான் ஓ அளவுக்கெல்லாம் மோசம் கிடையாதுப்பா, உன் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு என்னை பார்த்து கேட்டியே, அந்த ஷாக்கை விடவா உனக்கு நான் ஷாக் கொடுத்துட்டேன் அப்படின்னு வானதி இன்னும் கோவம் குறையாம பேசிட்டு இருக்காங்க. ஏய் ஏய் அதை பத்தி எல்லாம் பேசாத, அப்படி கேட்டதை நினைச்சு நானே ரொம்ப அவமானப்பட்டு ஃபீல் பண்ணேன், இதுக்கு மேல அவமானப்படுற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணுவேனான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்போ நீ அப்படி கேட்டது எவ்வளோ பெரிய தப்புன்னு அப்போ உனக்கு தெரியாது அப்படின்னு வானதி கேட்க, நல்லா தெரியுது, இதோடு விட்டுரு,
நீயும் சரி என் வீட்டு ஆளுங்களும் சரி போதுமான அளவுக்கு இதை சொல்லியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டீங்க. தயவு செஞ்சு இதை இத்தோட விட்டுரு அப்படின்னு பாண்டியன் ரொம்ப பரிதாபமா நிக்க வானதி ஒரு நிமிஷம் ரசிச்சு பார்த்துட்டு சரி சரி வண்டி ரெடியான்னு கேக்குறாங்க. ரெடியா தான் இருக்கு எடுத்துக்கொண்டு பாண்டியன் சொல்ல எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாங்க வானதி. காசெல்லாம் இல்ல ஃப்ரீ தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓஹோ வண்டியை ஓட்டி காட்டு அப்படின்னு வானதி சொல்ல ஏய் வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு நீயே ஓட்டலான்னு பாண்டியன் சொல்ல நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி காட்டு. நான் போகும்போது பாதி வழியில நின்றுடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வானதி கேட்க அதெல்லாம் நிக்காதுங்கிறாரு பாண்டியன். நின்னா அப்படின்னு வானதி முறைப்பா கேட்க சரி நவரு அப்படிங்கிற பாண்டியன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு போதுமான்னு கேட்கிறாரு. ஓட்டி காட்டவே இல்லையே, அந்த தெரு முனை வரைக்கும் ஓட்டி காட்டு அப்பதான் நிக்கிதா இல்ல போகுதான்னு தெரியும் அப்படின்னு வானதி சொல்ல ஒண்ணு பேசாம ரிவர்ஸ் எடுத்து பாண்டியன் வண்டியில உட்கார சட்டுன்னு அவருக்கு முன்னாடி போய் வானதி உட்கார்ந்துக்கிறாங்க. அதிர்ச்சி ஆகிற பாண்டியன் ஏய் என்னது நீ எதுக்கு வர்ற அப்படின்னு கேட்க அந்த முக்கு வரையிலும் போவனியே இடையில வண்டி நின்னுட்டா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது போ ராஜா அப்படிங்கிற வானதி அசால்ட்டா மெதுவா அவரோட தோல்ல கைய வைக்கிறாங்க. பாண்டியனுக்குள்ள சொல்ல முடியாத பயமும் பரவசமும் இருக்க ஒரு முகம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு லைட்டா சிரிப்பு வருது. ஆனா வானதி எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா புன்சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க. கொஞ்ச தூரம் வந்து பாண்டியன் வண்டியை நிறுத்திட்டு கீழே இறங்க ஓகே ஓகே இனிமே வண்டி ரிப்பேர் ஆகாதுல்ல அப்படின்னு வானதி கேட்க ரிப்பேர் ஆனா கொண்டு வா அப்படிங்கிற பாண்டியனோட வாய்ஸ் ரொம்பவே சாஃப்டா இருக்கு. வண்டி நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது, இனிமே உன் கடப்பக்கம் வர்றதுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன், நான் வர்றேன் அப்படின்னு வானதி சொல்ல இதோ பாரு வண்டியை ரிப்பேர் பண்றதுக்காக மட்டும் இல்ல வேற எதுக்காகவும் கூட நீ வரலாம் இல்லைங்கிறாரு பாண்டியன். வேற எதுக்கு வரணும் அப்படின்னு பாண்டியன் வாய புடுங்குறாங்க வானதி. நீ வேற எதுக்கு வேணாலும் வரலான்னு சொல்றேன்னு பாண்டியன் சொல்ல நீ என்ன என்னைய லவ்வா பண்ற உன்னைய தேடி நான் வர்றதுக்கு அப்படின்னு வானதி பளிச்சுன்னு கேட்க ஒருவேளை லவ் வரலாம்ல அப்படின்னு பாண்டியன் கண்கள்ல கனிவோட சொல்ல வானதி உண்மையாவே சந்தோஷத்துல முகம் மலர்றாங்க. அதுக்கப்புறம் வாயில வார்த்தைகள் பேச வேண்டிய அவசியம் இல்லாம கண்களே காவியத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு. வானதி ரொம்பவே சந்தோஷமா தலையை ஆட்டிக்கிட்டு மெதுவா வண்டியை ரிவர்ஸ் எடுத்து ரோட்ல திருப்புறாங்க. பாண்டியனோட பார்வை அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. வானதியோட வண்டி மெதுவா ரோட்ல முன்னோக்கி போய்கிட்டு இருக்க அவங்க பார்வையும் மனசும் பின்னோக்கி பாண்டியனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. பாண்டியனோட பார்வையும் கண்ணை கூட இமைக்காம அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கு. காதல் கடல்ல இருக்க வானதிக்கு கரையா நிப்பார் பாண்டியன், அது அவரோட கண்ணிலேயே நல்லா தெரியுது. கார் நிலா வீட்டு காம்பவுண்டுக்குள்ள நுழையுது. அவங்க அண்ணி முகத்துல சந்தோஷமா நின்னுட்டு இருக்க அவங்க அம்மா விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சியோட பார்த்துட்டு நிக்கிறாங்க. முதல்ல நிலா கதவை திறந்துட்டு கீழே இறங்க அவங்க அண்ணன் ஒரு மாதிரி வெறுப்பா பார்த்துட்டு இருக்காரு. அவங்க அம்மா அப்படியே மெதுவா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அவங்க அண்ணி மட்டும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் இருந்து இறங்குன அவங்க அப்பா மகளோட தோல்ல கைய போட்டு சந்தோஷமான சிரிப்போட கூட்டிட்டு வர்றாரு. சோழன் இறங்கி கார்கிட்டயே நின்னுட்டு இருக்காரு. என்ன பொண்ணு முறையா வீட்டுக்கு வந்திருக்கா, வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா அப்படின்னு மனோகர் ஒய்ஃபு கிட்ட சொல்ல அவங்க மெதுவா நிமிர்ந்து பார்த்து வா அப்படிங்கிறாங்க. பின்னாடி சோழன் தயங்கிக்கிட்டே 2 பேக்கையும் எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. மகக்கிட்ட வாங்குற மாதிரி தலையாட்டிட்டு மனோகர் உள்ளர போறாரு. உடனே அவங்க அண்ணி ஓடி வந்து நிலாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ணி அப்படின்னு நிலா கூப்பிட எப்படி இருக்க நிலா அப்படின்னு கேட்க நான் நல்லா இருக்கேங்கிறாங்க நிலா. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் நிலா அப்படின்னு மதி சொல்லிட்டு இருக்க. அத்தை அப்படின்னு கயல் குட்டி ஓடி வர நிலா குனிஞ்சு அவங்கள தூக்கிக்கிறாங்க. என் செல்லம் அப்படின்னு கன்னத்துல முத்தம் கொடுத்து எப்படி இருக்கன்னு கேட்க நான் நல்லா இருக்கேன் அத்தைங்கிறாங்க கயல். அப்படியே தாச பாக்குறவங்க சரி அப்படின்னு குழந்தைய கீழே இறக்கி விட்டுட்டு ஒரு தூண் பக்கமா நிக்கிற தாஸ் கிட்ட போய் கைய பிடிச்சி நல்லா இருக்கியான்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு தாஸ் அமைதியா பதில் சொல்றாரு. ரேணு என்ன அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிற, பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணம் ஆகி முறையா வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆரத்தி எல்லாம் எடுக்க வேண்டாமா அப்படின்னு மனோகர் கேட்க அப்பா நான் தான் முன்னாடியே இங்க ஒரு முறை வந்திருக்கேன்னு எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து கேக்குறாங்க. அதெல்லாம் அப்போம்மா இப்ப மாப்பிள்ளையோட முறையா வீட்டுக்கு வந்திருக்க, ரேணு ஆரத்தி எடுன்னு மனோகர் சொல்ல சரிங்கன்னு அவங்க திரும்ப நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு மதி உள்ளர ஓடுறாங்க. நிலாவோட அம்மா அவங்க அப்பாவை பார்க்க அவர் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்க நிலா 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. கையில 2 பையோட சோழன் கூனி குறுகி நிக்கிறாரு. அவரை பார்த்துட்டு ஏன் அங்கேயே நிக்கிறீங்க வாங்க அப்படின்னு நிலா கூப்பிட
சோழன் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, மாப்பிள்ள என்ன அங்க நிக்கிறீங்க, வாங்க ஆரத்தி எடுக்கணும்ல, சேர்ந்து நில்லுங்க வாங்க அப்படின்னு மனோகர் சொல்ல, இத நம்பலாமா அப்படின்ற யோசனையோட கையில பையோட சோழன் வந்து நிக்கிறாரு. மதிய ஆரத்தி தட்டை கொண்டு வந்து கொடுக்க ரேணு அதை வாங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்படி முன்னாடி போய் நில்லுங்க, போங்க மாப்பிள்ளங்கிறாரு மனோகர். 2 பேரும் நிக்க நிலாவோட அம்மா அவங்களுக்கு ஆரத்தி எடுக்க மதி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க, என்ன இதெல்லாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு தாஸ். ஆனா மனோகர் மட்டும் அதே சிரிப்பு மாறாத முகத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு நிலாவுக்கு பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் தயக்கமும் வெறுப்புமா சோழனுக்கு பொட்டு வச்சு விடுறாங்க உங்க அம்மா. தாஸ் போய் பேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, சரிங்கப்பான்னு அவர் போக, உள்ளர வா நிலா அப்படின்னு மதி கூப்பிட நிலா போறாங்க. தாஸ் ஓடி போய் 2 பேக் எடுத்துக்கிட்டு அவரும் உள்ளர போறாரு. சோழன் கொஞ்ச நேரம் அங்கேயே தயங்கி நிக்கிறவரு வேற வழி இல்லாம பேக்கோட வீட்டுக்குள்ள வர்றாரு. உள்ளர வந்த நிலா, அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணியா அப்படின்னு கையில தூக்கி வச்சுக்கிட்டு சோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே தானேப்பான்னு தாஸ் கேட்க, எல்லாம் ஓகேப்பா அப்படின்னு மனோகர் சொல்ல, சரிப்பா அப்படின்னு தாஸ் பேக்கோட சோஃபா கிட்ட வர மனோகர் போய் ஊஞ்சல்ல உட்கார்றாரு. ஹாலோட என்ட்ரன்ஸ் வரல மெல்ல வந்துட்ட சோழன் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அவங்க அம்மா அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமா நின்னுகிட்டு இருக்க, அம்மா அப்படின்னு அம்மாவோட கையை நிலா பிடிக்க, நிலா அப்படின்னு உடஞ்சி நிலாவை ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா. அவங்க அம்மா அழுதுட்டு இருக்க நிலாவுக்கு அழுக வந்துடுது. இதை பாக்குற மனோகரோட கண்களும் கலங்க அவர் கண்ணாடியை கழட்டிக்கிறாரு. நிலா கொஞ்சம் நகர்ந்து மா அப்படின்னு கூப்பிட, எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு நிலா தவிப்பா கேக்குறாங்க. இருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்க, அம்மா அப்படின்னு அம்மாவோட கண்ணு தண்ணியை தொடச்சு விடுறாங்க நிலா. நிலாவோட முகத்தை கையில எடுத்து கண்ணத்தை தடவை கொடுத்துட்டு இருக்க, அத கனிவோட பார்த்துட்டு நிக்கிறாரு சோழன். இத பார்த்துக்கிட்டே ஹாலோட என்ட்ரன்ஸ்ல நின்னுட்டு இருக்க சோழனை வெறுப்பும் கோபமுமா பாக்குறாரு மனோகர். சோழனும் அவரு தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.